அடுத்த டாபிக் ப்ராமிசஸ். அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறையா சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடு வந்து சர்வர்லேருந்து டேட்டாக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை ஃபைல் ரீடிங், ஃபைலோட சைஸ் வந்து ஒரு ஜிபி கணக்கில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்க டேட்டா ஒன்றா ரீட் பண்ணும்போது அந்த டாஸ்க் முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இல்லை டைமர் ஸ்விட்ச் கோடு எழுதும்போது இந்த மாதிரி லாங் ரன்னிங் டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த மெயின் கோடு வந்து அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இது எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் மூலிமா. அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, நம்மளுடைய இந்த மாதிரி லாங் ரன்னிங் டாஸ்க்கை வந்து ப்ராமிசஸோ இல்லை அசிங்க் அவைட் மாதிரி எழுதிட்டோம்னா நம்மளுடைய இந்த லாங் ரன்னிங் டாஸ்க் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். நம்மளுடைய மெயின் கோட் சைமல்டேனியஸாக சைடில் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். இந்த அசிங்க் அவைட் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக. இந்த இப்போ வந்து ப்ராமிசஸ்னால் என்ன, அதோடைய ஸ்டேட்ஸ் என்ன, அப்புறம் ஒரு ப்ராமிசஸோடைய எக்ஸாம்பிள் கோட் அதை பார்க்க போகிறோம். ஸோ ப்ராமிசஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். நம்மளுடைய அசிங்க்ரனஸ் டாஸ்க் வந்து எய்தர் சக்ஸஸ் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் தான் ப்ராமிசஸ். இதுக்கு 3 ஸ்டேட் இருக்குது. பெண்டிங் இருக்கும், ஃபுல்ஃபில்டு இருக்கும், ரிஜெக்டட். நம்மளுடைய ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும். ரன் ஆகி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபுல்ஃபில்டுன்னு வரும். இல்லை ரன் ஆகும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்டட்னு வரும். இதுதான் இந்த ப்ராமிசஸோட 3 ஸ்டேட். இப்போ இந்த ப்ராமிசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடு பார்ப்போம். முன்னாடி சொல்லிட்டேன், ப்ராமிசஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நியூ ப்ராமிஸ் ஆஃப் 2 பேராமீட்டர் ரிசால்வ் ரிஜெக்ட் 2 இருக்கும். அதாவது இந்த ப்ராமிஸ் வந்து எதர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசால்வ் ஆகிருக்கும், இல்லைனா எரர் வந்ததுனால ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த 2 ஸ்டேட் தான், அதாவது இந்த 2 பேராமீட்டர் தான் இந்த ப்ராமிஸ்குள்ளே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல லாங் ரன்னிங் டாஸ்கோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு பூலியன் வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். அதாவது அந்த லாங் ரன்னிங் டாஸ்கோடைய ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ன்னு சும்மா நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நானே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ரியாலிட்டியில் இந்த இடத்துல ஒரு லாங் ரன்னிங் டாஸ்கோடைய பெரிய கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோடைய ரிசல்ட் எதர் சக்ஸஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராமிஸில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? சக்ஸஸ் அப்படின்னா ரிசால்வ் ஆஃப் task completed, else reject task failed. இவ்வளோதான். இதுதான் ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த கூட ரன் பண்ணோம்னா நமக்கு எந்த அவுட்புட் வராது, ஏன்னா நம்ம ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பட் அசிங்க்ரனஸ்லி அதை நம்ம ரன் பண்ணல. அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பாருங்கள். மை ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸோடைய ரிசல்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? 3 பார்ட் இருக்குது. தென் அப்படின்னு ஒரு பார்ட்டு, அப்புறம் கேட்ச். ஸோ ப்ராமிஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சு, அதாவது ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா ரிசால்வ் ஆகி முடித்ததுக்கு பிறகு இந்த தென் பிளாக்குள்ளே என்டர் ஆகும். ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு console.log ஆஃப் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராமிஸ் சக்ஸஸ் ஆகி ரிசால்வ் ஆச்சுன்னா இந்த தென் பிளாக்குள்ளே ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்ட்ரு ஆகும். இல்லை ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும். கேட்ச் பிளாக்குள்ளே எரர் தான் வரும். எரர் டாட்
அப்புறம் ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. எய்தர் சக்ஸஸோ ஃபெயிலியரோ, இந்த ப்ராமிஸோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு, எய்தர் சக்ஸஸ் கிடைக்குதோ ஃபெயிலியர் கிடைக்குதோ, அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் நடக்கும், ஃபைனலி பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும். சும்மா டன்னுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஸோ இதுதான் என்டையர் ப்ராமிசஸோடைய சிம்பிள் கோட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராமிசஸை கால் பண்ணுது. அந்த ப்ராமிசஸ் வந்து ஒரு அசின்க்ரனஸ் டாஸ்க்கை ரன் ஆகி சக்ஸஸ் ட்ரூங்கிறதுனால ரிசால்வ் கால் ஆகுது. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு வருது. ஏன் டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு வருது அப்படின்னா, இந்த ரிசால்வ்னொடனே இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடுங்கிற ஸ்ட்ரிங்கை ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ மை ப்ராமிஸ் டாட் தென் அப்படின்னோடனே இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடுங்கிறது வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேட்னேட் பண்ணி வைப்போம். சி, ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாது, ரிசால்வுக்குள்ளே பிரிண்ட் ஆகாது. ப்ராமிசஸை கால் பண்ணோடனே சக்ஸஸ் ட்ரூ ரிசால்வ் அப்படின்னோடனே இந்த ப்ராமிஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ரிசல்ட் சக்ஸஸ் அப்படிங்கும்போது எப்பயுமே தென் பிளாக்குள்ளே என்ட்ரு ஆயிடும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடுங்கிறது தான் ரிசல்ட். அது கூட நம்ம என்டர்ஸ் தென் பிளாக் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு அவுட்புட்லேயும் வந்துடுச்சு. இது முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே போகாது கேட்ச்குள்ளே, ஏன்னா அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஃபைனலி பிளாக்குள்ளே வரும். அதனால் நமக்கு டன்னுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் ப்ராமிசஸோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்.